வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், அதாவது ரெகுலரான ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்க்கான வட்டி விகிதங்கள் என்ன அண்ட் அதுக்கான கால்குலேஷன், அதாவது நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏப்ரல் 15க்கு அப்புறம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மே மாதம் நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப இதில் சொல்லியிருக்கிற வட்டி விகிதங்கள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தும். அண்டு நம்ம எக்ஸாம்பிள் கால்குலேஷன் பார்க்கறது மூலயமா நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான் ஸ்டெப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு ஷீட் ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேவ் பண்ணுற பணத்தை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இது எல்லாமே போட்டுட்ருக்கோம். அண்ட் இது இல்லாமல் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. இது எல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்க். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம அக்கௌண்ட் வந்து வச்சுருப்போம், சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருப்போம் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் போடுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறப்ப அதுக்கான வட்டி விகிதங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அந்த எந்த டென்யூருக்கு அதிகமாக வட்டி கிடைக்குதோ அதை நம்ம சூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம கோல்க்கு ஏற்ற மாதிரி அந்த டென்யூரையும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம பணம் சேஃபாக இருக்கும், அட் த சேம் டைம் அதுலேருந்து நமக்கு நல்ல வட்டியும் கிடைக்கும். ஸோ இங்கே அதாவது எஸ்பிஐயில் ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு என்ன வட்டி விகிதங்கள் கொடுக்குறாங்க அப்படின்றதும் அதுக்கான கால்குலேஷன் பார்க்க போகிறோம். இது வந்து இந்த மே 2025 நமக்கு என்ன வட்டி கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு எஃப்டி அக்கௌண்ட் எஸ்பிஐயில் ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கிறப்ப அதுக்கான பேசிக் டீட்டெயில் முதல்ல பார்த்துடலாம். எஃப்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட். அது வந்து நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது லம்சம் அமௌண்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம டெபாசிட் பண்ணி, இப்போ உங்களுக்கு அந்த பணம் வந்து கொஞ்ச நாளைக்கு தேவையில்லை அப்படின்றப்ப அதை நம்ம வீட்லேயோ இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ வச்சிருந்தோம்னா கூட நமக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். வீட்டில் வச்சிருந்தா அது கூட கிடைக்காது. பட் இந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறப்ப அதுக்கு அதிகமான வட்டி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ லம்சம் அமௌண்ட் உங்ககிட்ட இருக்குன்னா அதை டெபாசிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வட்டியை நம்ம வருமானமாக பெற முடியும். அண்டு இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு மினிமமாக எவ்வளோ நம்ம டெபாசிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து நம்ம டெபாசிட் பண்ண முடியும். அண்டு மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா 3 கோடிக்கும் கீழே வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு மேலேயும் டெபாசிட் பண்ணலாம். பட் அது வந்து பல்க் டெபாசிட் ஆகிறதுனால அதுக்கான வட்டி விகிதங்கள் வந்து வேறையாக இருக்கும். ஸோ 3 கோடிக்கு கீழே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு பொருந்தும். அண்டு நமக்கு டெபாசிட் பீரியட், அதாவது டென்யூர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7 நாள்லேருந்து 10 வருஷம் வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம கோல்க்கு ஏற்ற மாதிரி எந்த டென்யூரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குது, அது உங்களுடைய பசங்களோட எஜுகேஷனுக்காக வேணும், இப்போதைக்கு வேணாம் அப்படின்றப்போ ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ நீங்கள் அதை டெபாசிட் பண்ணி வைக்கலாம். உங்கள் பணமும் பாதுகாப்பாக இருக்கும் அண்ட் அதுலேருந்து நமக்கு வட்டியும் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்குற வட்டியை விட அதிகமான வட்டி வந்து கிடைக்கும். அண்டு அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட் சொன்னேன். இது இல்லாமல் ஸ்பெஷல் எஃப்டியும் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 444 days அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் எஃப்டி, அது நேம் வந்து பார்த்திங்கன்னா அம்ரித் விருஷ்டி. இந்த ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் இப்போ கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. இதுக்கு முன்னாடியும் இது அவைலபிளாக இருந்துச்சு. கூடவே 400 daysக்கான அம்ரித் காலாஷ் அப்படிங்கிற டெபாசிட்டும் இருந்தது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்தோட வந்து ஓவர் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப வந்து இந்த 444 days மட்டும் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான வட்டி விகிதங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதாவது ஷார்ட் டைம்லேயே அதிக வட்டி தரக்கூடியது தான் இந்த ஸ்பெஷல் எஃப்டிஸ். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியட்க்கு தான் அவைலபிளாக இருக்கும். அந்த டைமில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஷார்ட் டைமில் அதிக வட்டி வேணும் அப்படின்றப்ப இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய பேங்க்ஸில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. 400 days, 444 days, 333 days, இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்கும் வந்து ஏதாவது ஸ்பெஷல் எஃப்டிஸ் வந்து வச்சுருப்பாங்க. அண்டு நமக்கு எஸ்பிஐயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 444 days வந்து இப்போ கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது.
அண்ட் ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருந்தாலும் ஸ்பெஷல் எஃப்டியாக இருந்தாலும் நமக்கு நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்குது. நம்ம வந்து கண்டிப்பாக நாமினேஷன் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் நாமினேஷன் வந்து கொடுக்கணும். அண்ட் லோன் ஃபெசிலிட்டியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இப்போ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்றப்ப நம்ம இதுலேருந்தே லோனாக கூட எடுத்துக்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணாமலே. ஸோ லோன் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெபாசிட் பண்ண பணத்தை பொறுத்து அதுலேருந்து மேக்ஸிமம் 90% வரைக்கும் நமக்கு லோனாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிடிஎஸ், அதாவது நமக்கு கிடைக்கிற வட்டி இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸபிள் இன்கம். ஸோ அதுக்கு வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. டிடிஎஸ் வந்து ஆஸ் பர் கைட்லைன்ஸ் நமக்கு வந்து இப்போது ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஃபினான்ஷியல் இயரில் உங்களுக்கு கிடைக்கிற வட்டியிலேருந்து 10% வந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமெச்சூர் க்ளோஷர். உங்களுக்கு எமர்ஜென்சியாக நீங்கள் டெபாசிட் பண்ண பணம் தேவைப்படுது, எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பெனால்ட்டி இருக்கும். அதாவது நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து கம்மி பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் சூஸ் பண்ண பீரியடுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ அதுலேருந்து நமக்கு இப்போ நீங்கள் இப்போ 5 இயர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ ஒரு 3 இயர்ஸ்லேயே நீங்கள் முடிக்கிறீங்கன்னா 3 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதுவும் அதுலேருந்து பெனால்ட்டியாக ஒரு 0.5% வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி அந்த அமௌண்ட்டு தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ இது வந்து பெனால்ட்டியாக அவங்க வந்து எடுப்பாங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பே அவுட். நமக்கு இதுலேருந்து கிடைக்கிற வட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம மாதமும் எடுத்துக்கலாம், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்லைனா மெச்சூரிட்டி பீரியட் அப்பவும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெச்சூரிட்டி அப்போ, அதாவது ஒரு 5 வருஷம் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம டெபாசிட் பண்ண பணமும் வட்டியும் சேர்த்து வாங்குறப்ப பார்த்திங்கன்னா குமுலேட்டிவ் ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்போ நமக்கு வட்டி வந்து கூடுதலாக கிடைக்கும். ஏன்னா நமக்கு கிடைக்கிற வட்டி வந்து அதுலேயே சேர்ந்துட்டு வர்றதுனால அந்த வட்டிக்கும் நமக்கு வட்டி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப குமுலேட்டிவ் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறோம், வட்டியாக மொத்தமாக வாங்கிக்கலாம் கடைசியாக மெச்சூரிட்டி அப்போ அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் வந்து கிடைக்கும். அண்ட் இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் பெர் ஆனம்கானது. இப்போது என்னென்ன வட்டி நமக்கு கிடைக்குது, என்னென்ன டென்யூருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரல் சிட்டிசனுக்கும் சரி, சீனியர் சிட்டிசனுக்கும் 7 நாள்லேருந்து 45 நாள் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 3.5%, சீனியர் சிட்டிசனுக்கு 4% வட்டி கிடைக்கும். 46 நாள்லேருந்து 179 நாளுக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 5.5 அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 6% கிடைக்கும். 180லேருந்து 210 நாளுக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.25 அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6.75% வந்து வட்டி கிடைக்கும். அடுத்தது 211 நாள்லேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.5%, சீனியர் சிட்டிசனுக்கு 7% வட்டி கிடைக்கும். ஒரு வருஷத்துலேருந்து லெஸ் தென் 2 இயர்ஸ், 2 வருஷத்துக்கு குறைவாக நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.7 அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.2. இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 15 நமக்கு ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 1 இயர்லேருந்து லெஸ் தென் 2 இயர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 0.10% கூடுதலாக இருந்துச்சு. இப்போ குறைச்சிருக்காங்க. முன்னாடி 6.8ம் சீனியர் சிட்டிசனுக்கு 7.3ம் இருந்துச்சு இந்த டென்யூருக்கு. பட் இப்போ வந்து 0.10% வந்து குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி 2 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.9%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.4% வட்டி கிடைக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏப்ரல் 15க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.5% கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து 0.10% வந்து குறைச்சிருக்காங்க. அடுத்தது 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.75%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.25% வட்டி கிடைக்கும். நான் 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.5%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.5% கிடைக்கும். இந்த டென்யூரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 5 to 10 இயர்ஸில் சீனியர் சிட்டிசனுக்கு ஜென்ரல் சிட்டிசனை விட 1% வந்து வட்டி அதிகமாக கிடைக்குது. அண்ட் இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ அண்டு நம்ம குமுலேட்டிவ் ஆப்ஷன், அதாவது நம்ம டெபாசிட் பண்ணிவிட்டு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வட்டியும் நம்ம டெபாசிட் பணமும் சேர்த்து வாங்குறப்ப பார்த்திங்கன்னா என்ன வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் டெபாசிட் பீரியட் நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 வருஷம். ஸோ 10 வருஷத்தில் மேக்ஸிமமாக ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7% வரைக்கும் வட்டி கிடைக்குது. ஸோ அதுக்கான கால்குலேஷன் நம்ம பார்க்க போகிறோம். அண்டு ஜென்ரல் சிட்டிசன், சீனியர் சிட்டிசன் 2 பேருக்குமே நம்ம டெபாசிட் பண்ண பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு 10,000 டெபாசிட் பண்ணுறீங்க 10 வருஷத்துக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வந்து வட்டி மட்டும் பார்த்திங்கன்னா 9,055 ரூபா கிடைக்கும்.
அண்ட் மெச்சூரிட்டி அப்போ நீங்கள் வாங்குறதுனால நீங்கள் டெபாசிட் பண்ண 10,000மும் இந்த வட்டியும் சேர்ந்து மொத்தமாக உங்களுக்கு 19,055 ரூபா கிடைக்கும். இதே சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதே 10,000 ரூபா டெபாசிட் பண்ணுறப்போ வட்டி மட்டுமே பார்த்தீங்கன்னா 11,023 ரூபா கிடைக்கும். நீங்கள் டெபாசிட் பண்ணது 10,000 ரூபா தான், பட் வட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக நமக்கு கிடைக்குது. பிகாஸ் லாங் டேர்மு அண்ட் குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் முறையில் நமக்கு கிடைக்கிறதுனால குமுலேட்டிவ் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறப்ப அதிகமான வட்டி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 10,000மும் ப்ளஸ் இந்த வட்டி 11,023 சேர்ந்து 10 வருஷம் முடிஞ்சு 21,023 ரூபா அப்படி கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டுன்றது நீங்கள் டெபாசிட் பண்ண பணமும் வட்டியும் சேர்ந்து மொத்தமாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் 50,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 45,277 ரூபாவும், சீனியர் சிட்டிசனுக்கு 55,117 ரூபாவும் கிடைக்கும். 1,00,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 90,555 ரூபா வட்டியும், சீனியர் சிட்டிசனுக்கு 1,10,234 ரூபா வட்டியும் கிடைக்கும். 3 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 2,71,667 ரூபா கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 3,30,704 ரூபா கிடைக்கும். 5 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 4,52,779 ரூபா கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா 5,51,174 ரூபா கிடைக்கும். 7 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6,33,891 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7,71,644 ரூபா கிடைக்கும். 10 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 9,05,558 ரூபா வட்டி மட்டும் கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்கன்னா 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறப்போ உங்களுக்கு வட்டி மட்டுமே 11,02,249 ரூபா கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். அண்ட் இதில் வந்து நான் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணாமல் போட்டிருக்கேன். உங்களுக்கு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணி தருவாங்க 10%. ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். நிச்சயமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாங் டேர்மில் நம்ம போடுறப்ப 10 வருஷம் அப்படிங்கிறப்ப நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்தை விட டபுள் த அமௌண்ட் வந்து நமக்கு இதில் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து கிடைக்குது. நிச்சயமாக இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.